வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தல் நிறைவடையும் நாளன்று கூடும் இந்தியா கூட்டணி தலைவர்கள். கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருகை. விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்கிறார் என பிரதமர் மோடி தகவல். 27 உயிரிழப்புகளுக்கு மாநில அரசும் மாநகராட்சியுமே காரணம். தீ விபத்து விவகாரத்தில் குஜராத் அரசுக்கு அம்மாநில உயர் நீதிமன்றம் கடுமையான கேள்வி. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் தொடரும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மக்களவை தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 25ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் 7வது மற்றும் இறுதி கட்ட வாக்குப்பதிவு வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 57 தொகுதிகளில் அன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மக்களவை தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய வியூகங்களை வகுப்பதில் அரசியல் கட்சி தலைவர்கள் இறங்கி உள்ளனர். அதன்படி எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவர்கள் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். ஜூன் 1ஆம் தேதி மாலை வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின் டெல்லியில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்துள்ளார். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய வியூகங்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் செயல்திறன் ஆகியவை குறித்து அந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளனர். அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், பீகார் மாநில முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள கெஜ்ரிவால் வரும் ஜூன் 2ஆம் தேதி திகார் சிறையில் சரணடைய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறையில் சரணடைவதற்கு முந்தைய நாளில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் கெஜ்ரிவால் கலந்து கொள்ள இருப்பதால் அந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்ல உள்ள நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து பிரதமர் மோடி வரும் 30ஆம் தேதி கன்னியாகுமரி வருகிறார். அங்கு கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து தியானம் மேற்கொள்ள உள்ளார். கடந்த 2019 தேர்தல் பிரச்சாரத்தை முடித்த பிரதமர் மோடி உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவிலில் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். 2024 தேர்தல் பிரச்சாரம் வரும் 30ஆம் தேதி நிறைவு பெறும் நிலையில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தை முடித்து அன்றே கன்னியாகுமரி வருகிறார். கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் வரும் 30ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை தியானம் செய்கிறார். இந்நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேற்று விவேகானந்தர் மண்டபம் சென்று ஆய்வு நடத்தினர். அத்துடன் கன்னியாகுமரியில் உடனடியாக காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரதமருக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் டெல்லியில் இருந்து இன்று காலை கன்னியாகுமரி வந்து பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் நடந்த தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் குஜராத் உயர்நீதிமன்றம் கடுமையான கேள்வி எழுப்பியுள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகரில் நானா மாவா என்ற இடத்தில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த குஜராத் உயர் நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டது. அதில் தீ விபத்து நிகழ்ந்த விளையாட்டு மையம் 2 ஆண்டுகளாக அனுமதியின்றி செயல்பட்டு வந்துள்ளது. இதனை கவனிக்க மாநில அரசுக்கும் ராஜ்கோட் மாநகராட்சிக்கும் நேரம் இல்லையா அல்லது அதிகாரிகள் தூங்கிவிட்டீர்களா என கடுமையான கேள்வி எழுப்பியுள்ளார். 27 பேரின் உயிரிழப்பிற்கு மாநில அரசும் ராஜ்கோட் மாநகராட்சியுமே காரணம். இது போன்று அரசு செயல்பட்டால் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும்? வரும் காலங்களில் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என கூறியுள்ளது.
தமிழ்நாட்டில் கடும் வெயில் வாட்டி வரும் நிலையில் அடுத்த 5 நாட்கள் வெயில் தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான புயல் மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தற்போது புயல் மேற்கு வங்கத்தில் கரையை கடந்த நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. நேற்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது. அதிகமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் தலா 106 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வரும் ஜூன் 2ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இதே நிலை நீடிக்கும் என்றும் 2 முதல் 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெண் தொகுப்பாளினியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையை சேர்ந்த 30 வயது பெண் ஒருவர் சென்னையில் தங்கி பிரபல சேனலில் தொகுப்பாளினியாக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் சமீபத்தில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் கடந்த 2021ஆம் ஆண்டு மண்ணடியில் உள்ள காளிகாம்பாள் கோவிலுக்கு சென்றிருந்தேன். அப்போது கோவில் அர்ச்சகரான கார்த்திக் முனுசாமி என்பவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இதனை அடுத்து எனது வீட்டுக்கு வந்த அவர் ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து என்னை பாலியல் வன்கொடுமை செய்தார் என்றும், நான் மயக்கம் தெளிந்து பார்த்தபோது எனது காலில் விழுந்த அவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறியதாகவும் தெரிவித்திருந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி வந்த காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டார். இது குறித்து அவரது வீட்டிற்கு சென்று கேட்டபோது அவரின் சித்தப்பா காளிதாஸ் என்னை மிரட்டினார். இதற்கிடையே நான் கர்ப்பம் அடைந்த காலத்தில் என்னை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கருக்கலைப்பு செய்தனர் என்று குறிப்பிட்டிருந்தார். இதனை அடுத்து விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி, அவரது சித்தப்பா காளிதாஸ் உட்பட 5 பேர் மீது கருக்கலைத்தல், பாலியல் வன்கொடுமை, கொலை மிரட்டல், தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் கார்த்திக் முனுசாமி திடீரென தலைமறைவானார். இதனால் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இதில் கார்த்திக் முனுசாமி கொடைக்கானலில் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கொடைக்கானல் சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் மே மாதத்திற்கான பாம் ஆயில் மற்றும் துவரம் பருப்பு ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் தோறும் தலா 1 கிலோ துவரம் பருப்பு ரூபாய் 30 1 லிட்டர் பாம் ஆயில் 25 ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது. பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பாம் ஆயில் மற்றும் துவரம் பருப்புக்கான ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகள் மேற்கொண்டு அப்பண்டங்களை கொள்முதல் செய்வதில் கால தாமதம் ஏற்பட்டது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாத ஒதுக்கீட்டினை இம்மாத இறுதிக்குள் வழங்கிட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருப்பினும் மே மாதத்தில் பருப்பு மற்றும் பாம் ஆயில் பெற முடியாதவர்கள் வசதிக்காக ஜூன் மாதம் முதல் வாரம் வரை நியாய விலை கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாம் ஆயில் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளும்படி மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு மே மாதத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாம் ஆயில் பெற இயலாத அட்டைதாரர்கள் அவர்களுக்கான மே மாத துவரம் பருப்பு மற்றும் பாம் ஆயிலை ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது. அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே தீர்த்த குளத்தில் சுற்றி திரிந்த முதலையை அப்பகுதி மக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தீர்த்த குளத்தை கிராம மக்கள் அன்றாட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். மேலும் கால்நடைகள் தண்ணீர் குடிக்கவும் கால்நடைகளை குளிப்பாட்டவும் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் முதலை ஒன்று குளத்தில் சுற்றி திரிந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் இது குறித்து மீன்சுருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த காவல்துறையினர் வனத்துறையினரின் உதவியோடு முதலையை பிடித்து அணைக்கரை வடவாறு பகுதிக்கு கொண்டு சென்றனர்.
தர்மபுரி அருகே வாகன நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த முத்தானூர் கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் கூலி தொழிலாளியான இவர் அரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள வாகன நிறுத்தம் ஒன்றில் தனது இருசக்கர வாகனத்தை விட்டுள்ளார். பின் 2 நாள் கழித்து வாகனத்தில் பெட்ரோல் ஊற்றி இயக்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து ராஜ்குமாரின் உடலில் காயம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனிம வள கொள்ளை நடப்பதாகவும் யானை வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்து கொள்வதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கோவை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செங்கல் சூளைகள் இயங்கி வருகிறது, இவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிறுத்தி கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், செங்கல் சோலைகளுக்காக கனிம வளம் சுரண்டப்படுவதால் சிற்றோடைகள் தடுக்கப்பட்டு நீர் வழித்தடங்கள் முற்றிலும் அழிந்து வருவதால் அதற்கு காரணமானவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி புகார் மனு அளித்துள்ளதாக கோவை ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகளை அளிக்கும் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவைகளை பிஎஸ்ஜி மருத்துவமனை சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பிபிஜி மருத்துவமனையில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் வகையில் இருசக்கர பைக் ஆம்புலன்ஸ் சேவையை எஸ்ஜி மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் ஜே.எஸ். புவனேஸ்வரன் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பொதுமக்கள் சாலை விதிகளை பின்பற்றினால் விபத்துக்களை குறைத்து விடலாம். ஆனால் பலரும் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை. இதனால் அதிக அளவில் விபத்துக்கள் ஏற்படுகின்றது. அப்படி விபத்துக்கள் ஏற்படும் கோவை பகுதியில் 7449108108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் சிறிது நேரத்தில் அப்பகுதியில் இருந்து இருசக்கர ஆம்புலன்ஸ் சேவை வந்துவிடும். இந்த சேவை மக்களுக்கு எந்த அளவிற்கு பயன் அளிக்கிறது என்பதை பார்த்து கூடுதல் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்களை விரிவுபடுத்த உள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் செவிலியர்களுக்கு விபத்து ஏற்பட்டால் என்னென்ன முதலுதவிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே மாற்றுத்திறனாளியிடம் இருந்து ஏமாற்றிய பணத்தை எஸ்பி மீனா அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு உடனே மீட்டுக் கொடுத்துள்ளார். மயிலாடுதுறை 63 பேட்டை பகுதியை சேர்ந்த ஜெயந்தி மாற்றுத்திறனாளியான இவர் சிறு வயது முதல் தேநீர் வியாபாரம் செய்து வந்துள்ளார். அப்படி உழைத்து சேர்த்த பணத்தை ஜெயந்தியின் திருமணத்தின் போது தருவதாக கூறி அதே பகுதியை சேர்ந்த சிலர் 3 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளனர். ஆனால் ஜெயந்திக்கு திருமணம் ஆகி 2.5 ஆண்டுகள் ஆகியும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றி வந்துள்ளனர். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இது குறித்து எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் இன்று மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகம் முன் ஜெயந்தி, சிலம்பரசன் மற்றும் அவர்களது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து விவரம் கேட்டறிந்த எஸ்பி மீனா நடவடிக்கை மேற்கொண்டு ஏமாற்றியவர்களிடம் இருந்து பணத்தை மீட்டுக் கொடுத்துள்ளார். திருப்பத்தூர் அருகே 5 அடி அளவிலான பள்ளம் ஏற்படுத்திய மர்ம பொருட்கள் எரிக்கல் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரவி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மர்ம பொருள் ஒன்று விழுந்து பள்ளம் ஏற்பட்டு வெப்ப காற்று வீச தொடங்கியுள்ளது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மேற்பார்வையிட்டு அந்த மர்ம பொருள் என்னவென்று கண்டறியும்படி உத்தரவிட்டார். உத்தரவின் பெயரில் அறிவியல் அலுவலர் ரவிக்குமார் சாம்பலின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்தார். ஆய்வின் முடிவில் விழுந்த மர்ம பொருள் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே சுற்றி திரியும் சிறு கோள் எனவும் பூமி நோக்கி வரும் பொழுது எரிகல்லாக மாறிவிடும் எனவும் அவர் கூறினார். மேலும் இதனை கண்டு யாரும் அச்சமடைய வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். திருப்பூர் அருகே போதைப் பொருட்களை கடத்தி வந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் சாலையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது.
பின்னர் பெருமாநல்லூர் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த கார் ஒன்றில் 239 மூட்டைகளில் 1658 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தானை சேர்ந்த கே தினேஷ்குமார், எஸ் தினேஷ், கேசவ்ராம், மாதரம், தூதாராம், கோப்பரம், ஓப்ரம் என்ற 7 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருப்பூர் சாலையில் போதைப் பொருட்கள் சிதறி கிடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் வேலூர் காட்பாடி அருகே கஞ்சா, குட்கா மற்றும் கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வோர்களை கண்காணிக்க காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார். உத்தரவின் பெயரில் கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி தலைமையிலான காவல்துறையினர் நடத்திய சோதனையில் அவ்வழியே வந்த கேரளாவை சேர்ந்த ஷாஜி, ராஜ்குமார், சிஜோன் ஆகிய 3 பேரிடம் இருந்து 6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கு உட்பட 3 வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்க பதக்கம் வென்ற சிறுவர்களுக்கு இன்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2024 ஆண்டுக்கான போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள சத்ரபதி சிவாஜி விளையாட்டு அரங்கத்தில் கடந்த மே 26ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இந்தியா உட்பட ஏராளமான நாடுகளை சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அதில் தமிழ்நாடு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் லக்ஷிகா மற்றும் ஸ்ரீசபரி ஆகியோர் தங்க பதக்கமும், சங்கீதா என்ற சிறுமி வெண்கல பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர். பதக்கங்களை வென்ற சிறுவர்களுக்கு சிலம்பாட்ட வீரர்களின் பெற்றோர்கள் பூ மாலைகளை அணிவித்தும் தீப ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். மேலும் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பலரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 53,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 6,740 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 3 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 101 ரூபாய் 101 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 45 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன ஹமாஸ் படைக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் 7 மாதங்களுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலால் காசாவின் பெரும்பாலான இடங்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் அங்கு உள்ளவர்கள் எகிப்து எல்லையில் உள்ள ரஃபாவில் தஞ்சம் அடைந்துள்ளனர். சர்வதேச நாடுகள் அனுப்பும் உதவிகள் ரஃபா எல்லை வழியாகத்தான் பாலஸ்தீனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இதனால் ரஃபாவில் நடத்தப்படும் ராணுவ தாக்குதல்களை நிறுத்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் திடீரென ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 45 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மக்களவை தேர்தல் நிறைவடையும் நாளன்று கூடும் இந்தியா கூட்டணி தலைவர்கள். கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருகை. விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்கிறார் என பிரதமர் மோடி தகவல். 27 உயிரிழப்புகளுக்கு மாநில அரசும் மாநகராட்சியுமே காரணம். தீ விபத்து விவகாரத்தில் குஜராத் அரசுக்கு அம்மாநில உயர் நீதிமன்றம் கடுமையான கேள்வி. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் தொடரும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.